ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி ஊற வைக்காமல் அரைக்காமல் அரிசி மாவுலாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கார கொழுக்கட்டைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உப்பு புளிப்பு காரமான தக்காளி காரச்சட்டியும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம் இந்த மாதிரி கொழுக்கட்டை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆடி வெள்ளி, அடுத்து விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி கொழுக்கட்டையை நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணி சாமிக்கு பிரசாதமாக ரெடி பண்ணலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நைட் டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கூட நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கொழுக்கட்டைலாம் பிரிஞ்சு போகாமல் கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்ன மாதிரி ஒரு பொருள் வச்சு இன்றைக்கி நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அவல் எடுத்துக்கிறாங்க. இது சாதாரண கெட்டி அவல் தான், இல்லை நெல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இனிப்பு கொழுக்கட்டைக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அவல் சேர்த்துருக்கேன். கார கொழுக்கட்டைக்கு அதே மாதிரி மெஷரிங் கப்பில் 2 கப் அவல் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஒரு நாளே போதுங்க. அதிக நேரம் நமக்கு ஊறிடுச்சுன்னா அவலில் வந்து தண்ணி அதிகமாக இழுத்துடும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யும்போது அப்படியே கரைஞ்ச மாதிரி போயிடும். அதனால் வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சாலே போதும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலம்பிடுங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே அலம்பிடும் அதிக நேரம் ஊற வச்சோன்னா அவள் வந்து கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள், அப்படியே அமுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம வந்து ஊறிட்டுருக்க கேப்பில் வந்து நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அவளுக்கு 1 கப் அளவுக்கு இடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. தண்ணி சேர்த்துட்டு முதல்ல வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பாகு பதம்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் நல்லாவே கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவள் பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இனிப்பு அவளுக்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். நான் அடுப்பு ஆன் பண்ணலை. அடுத்து கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகும் சேர்த்துக்கலாம். அடிக்கட்டிட்டு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்புலேயே நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நமக்கு கலரினோம்னா நல்லா ஒரு திக்கான பாக்குவத்துக்கு வந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு ஒரு 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பேனில் ஒட்டாமல் வரணும் அந்த பக்குவத்துக்கு நம்ம கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இனிப்பு கொழுக்கட்டைக்கு இனிப்பு அவல் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே கார கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவள் ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா கொழுக்கட்டை வந்து பிரிஞ்சு வந்துடும். ஒரு அடிகனமான பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த கொழுக்கட்டை தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரம் ரொம்ப எடுக்காது, அதனால் 2 சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெங்காயம், 2 சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் அதிகம் சேர்த்துட்டோன்னா காரம் ரொம்ப எடுக்காது, நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 50லேருந்து 60% நமக்கு நல்லா வெந்து வந்தாலே போதும். நிறம் மாறணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. இந்த பக்குவத்துக்கு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. இது 1/4 கப் அளவுக்கு இருக்குது. கேரட் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ கொழுக்கட்டை அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை மல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச அவல் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம்.
நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். அதிகமான தண்ணி சேர்த்துட்டோன்னா கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக பிரிஞ்சு போயிடும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும். அதனால் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணியை தெளிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு சேர்ந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு காரம்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக செஞ்சிங்கன்னா வெங்காயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் மற்ற எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இல்லை நம்ம டெய்லி நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது நம்ம எல்லாமே சேர்த்து தாளித்து ரெடி பண்ணலாங்க. இனிப்பு கொழுக்கட்டை நல்லா ஆறிடுச்சு. கையில் நல்லா நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சுருக்கேங்க. நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நிறைய இட்லி பானை வச்சுட்டு அடுத்து வந்து மேலே ஒரு வாழை இலை போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு வாழை இலையிலே இந்த கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா ஒரு வாழை இலை ஃப்ளேவரோட இனிப்பு கொழுக்கட்டை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லாவே ஆவி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கும் அவள் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நல்லா கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொழுக்கட்டை மேலே தேங்காய் எண்ணெய் வாசனையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட விருப்பம் தாங்க, எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் கரைஞ்சி போகாமல் ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்கு. லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக ஆற விட்டுட்டு அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக நல்லா அட்டகாசமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சுக்கலாம். திரும்ப ஒரு இலை போட்டுட்டு அது மேலே நான் கொழுக்கட்டை எடுத்து அடுக்கி வச்சுக்கிறேங்க. இதுவுமே ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வெந்துட்டுருக்க கேப்பில் நமக்கு இதுக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிளகாய் நல்லா எண்ணெயிலே நல்லா வறுப்படட்டும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் முதல்ல மிளகாயை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வெங்காயம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து மெஷரிங் கப்பில் 1.25 கப் அளவுக்கு நம்ம நறுக்கின தக்காளி இருக்குது. தக்காளி சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலுக்கு போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திரும்பின தேங்காய் சேர்த்துக்கிறேன். திரும்பி நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதிக நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த சூட்லேயே நம்ம நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பெருங்காயத்தூளாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கோங்க. சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நம்ம கெட்டி சட்னியாக வேணால் கொஞ்சம் கெட்டி சட்னியாக கூட வச்சுக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சின்னதாக உப்பு புளிப்பு காரத்தோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அதுக்குள்ளே கொழுக்கட்டையும் வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வெயிட் பண்ணுங்கள். எந்த கொழுக்கட்டையும் கரைஞ்சி போகவே இல்லை பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்கு. கொழுக்கட்டை வந்து வெந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஹாட் பேக்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ வச்சு மூடி வச்சுக்கணும். நம்ம திறந்துலாம் வச்சுருந்தோன்னா கொழுக்கட்டை வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நமக்கு இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நமக்கு இனிப்பு கொழுக்கட்டை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு உடச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இப்போ காலைல செஞ்சால் கூட சாயந்தரம் வரைக்கும் அப்படியே தாங்க இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை கூட நம்ம கேரட்லாம் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இனிப்பு கொழுக்கட்டை 3 கொழுக்கட்டை, கொழுக்கட்டை ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு தக்காளி சட்னியும் காரசாரமான தக்காளி சட்னியும் எடுத்து வச்சுக்கிறேன்.
நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நம்ம அதை கொழுக்கட்டை வச்சு அவள் கொழுக்கட்டை வச்சு சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்லா தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து இனிப்போட ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. கார கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கேரட்டு, பச்சை மிளகா காரம் சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.